உனக்காக இனிமே நான் எதையும் செய்வேன். ஓகே? ஃப்ரம் நவ் சென்னையில உனக்காக ஒரு அக்கா இருக்கேன். டோன்ட் ஃபர்கெட். மறந்துடாத. ஓகே? சரிக்கா. வரேம்மா. அக்கா, சாப்பிட்டு தான் போகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போலாமே. ஓகே, இருங்க. Shiva is lucky to have her. சிவா மட்டும் உயிரோட இருந்திருந்தா, இவளோட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடைச்சிருந்தா, அவரை மாதிரி கொடுத்து வச்சவர் வேற யாருமே இருக்க முடியாது இல்லங்க. பாவம் மீனா சிவாவை இந்த அளவுக்கு நேசிக்கிறாளே. என் புள்ள மட்டும் என்னம்மா, மீனா மீனான்னு அந்த பொண்ணு மேல தன் உயிரே வச்சிருந்தான். மீனா மேல மட்டும் இல்ல, அவன் அம்மா மேல, பாட்டி மேல, மாமா மேல, இந்த ஊர் ஜனங்க மேல, எல்லாரும் மேலேயும் எவ்வளவு ஆசை வச்சிருந்தான். அவன மாதிரி யாராலையும் ஆசை வைக்க முடியாதுமா. இந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரி கட்டணும், அதுல வேலை பார்க்குற எல்லாரையுமே முதலாளி ஆக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டான். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான். இப்ப எல்லா ஆசையும் நிராசையாக்கிட்டு பாதியில போய் சேர்ந்துட்டான் அவன். இந்தாங்க. தேங்க்யூ. அக்கா, சிவா மாமா இப்ப உங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் எங்க இருக்காரு என்னங்கறத விசாரிச்சு அவரை பார்த்து, பூஞ்சோலையில மீனா உங்க நினைப்பாவே இருக்கா, ஒரு தடவை போய் அவளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறீங்களாக்கா? சரி. அப்படி அவரால உடனடியா வர முடியலனா கூட பரவாயில்ல, ஒரு போனாவது பண்ணி பேச சொல்லுங்கக்கா, அது போதும். சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், கவலைப்படாத. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. அக்கா, மறந்துடாம சொல்லிடுங்கக்கா. சொல்றேன். அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா. ஆண்டி வரேன். கிளம்புறேன் மீனா. அத்தை, மறந்துடாம மாமா வந்ததும் சொல்லணும், இவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லி. Good morning. Good morning, Good doctor. morning. Good morning.
வந்தாரு. ஆனா பேசதான் முடியல. Yeah, just show me. கவலைப்படாதீங்க மாமா. டாக்டர் மூர்த்தி கிட்ட ஃபோனில் பேசினேன். சீக்கிரமா குணமாயிடும்னு சொல்லியிருக்காரு. மனசுல எதுவும் நினைக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க. மாமா, இப்பதான் எதுவும் நினைக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தா சீக்கிரமா கியூர் ஆக முடியும். பாரு, மாமாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி டாக்டர் மூர்த்தி என்கிட்ட விளக்கமா ஃபோன்ல பேசினாரு. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் ஹி இஸ் ஈஸிலி கியூரபிள். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஹீல் பி ஆல்ரைட் வெரி சூன். அத்த, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மாப்பிள்ள. நானே உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். ரேவதி, ப்ளீஸ். அத்த, நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமே நான் தான். ஏற்கனவே கலங்கி போயிருந்த பார்வதி மனசுல டைவர்ஸ்னு ஒரு தீய வச்சதே நான் தான். டைவர்ஸுக்கு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி மைதிலி அனுப்புனதும் இந்த பாவிதான். மாப்பிள்ள, நான் செஞ்ச தப்புக்காக என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க மாப்பிள்ள. என்னத்த பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நான் எப்பவுமே உங்க மாப்பிள்ள தான். நான் வேற நீங்க வேறன்னு எந்த சந்தர்ப்பத்திலையும் பிரிச்சு பார்த்ததே இல்லை. அத்த, அப்படி நினைச்சிருந்தா நான் பார்வை டைவர்ஸ் பண்ற முடிவை எப்போ எடுத்திருப்பேன். பாரு தாமரை எல்லை மேல இருக்கிற தண்ணி மாதிரின்னு எனக்கு தெரியும். உண்மையா சொன்னா பாரு தான் மனசுக்குள்ள என்னை பத்தி அதிகமான கற்பனை வளர்த்துக்கிட்டதுனாலதான் இதெல்லாம் நடக்குது. என் பார்வை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, அது பார்வக்கும் தெரியும். மாமா, ரிலாக்ஸ்டா இருங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரிலாக்ஸா தூங்குங்க மாமா. பாரு, அமைதியா படுங்க. மாப்பிள்ள தான் வந்துட்டாரு இல்ல, நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்க. உள்ளவா பாரு. எப்படி இருக்க பாரு? பாரு, 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 ஏன் பாரு, ப்ளீஸ் பாரு, அழாத பாரு, அழாத, அழாத, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் வந்துட்டேன்ல பாரு, ப்ளீஸ் பாரு, பாரு, நான் தான் வந்துட்டேன்ல. இங்க பாரு, நான் வந்துட்டேன்ல. ஏய், அழாத. சரி, வினோத் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறானா? இன்னைக்குதான் நீங்க வரேன்னு தெரிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா. அப்புறம் நான் தான் பிடிவாதமா அமுச்சு வச்சேன். நான் போட்ட டெலிகிராம் உங்களுக்கு லேட்டா கிடைச்சதா? பாரு, நான் வேலை பார்க்கறது இந்தியா பாகிஸ்தான் பார்டர். அங்க ஏகப்பட்ட செக்யூரிட்டி ப்ராப்ளம்.
எல்லா கம்யூனிகேஷனையும் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதான் லேட் ஆயிடுச்சு. எந்த தகவலும் இல்லாம என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் தான் ரொம்ப பயந்துட்டேன். பாரு, டாக்டர் மூர்த்தி என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது மாமா மனசை பாதிக்கிற மாதிரி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அங்க ஏற்பட்ட ஷாக் தான் இது. ஆமா, அவருக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு அங்க இருந்து யாராவது சொன்னாங்களா? இல்லங்க, பூஞ்சோல கிராமத்துல இருக்க தியாகராஜன் அங்கிள் கிட்ட கூட நாங்க பேசினோம். அவராலையும் என்ன ஏதுன்னு சரியா சொல்ல முடியல. அப்புறம் நானும் அம்மாவும் தான் பூஞ்சோல கிராமத்துக்கு போய் அப்பாவை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். மாமாக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு அந்த பூஞ்சோலை கிராமத்துக்கு போனாதான் தெரியும். சரி, நான் இப்போயே கிளம்புறேன். என்னங்க இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, உடனே கிளம்பணுமா? இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு கிளம்பலாம்ல? இல்ல பாரு, மாமா குணமாவது தான் எனக்கு முக்கியம். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனே வந்துடுறேன், சரியா? என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரு. ஓகே, போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மேடம், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. உங்களோட செராமிக் ஃபேக்ட்ரி ஒரு ரெப்யூட்டட் கன்சர்ன். உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு நிறுவனம். சமீபத்தில் கூட வெளிநாடு போய் நிறைய ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்ததா அவர் சொன்னார். ஆமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு நிறுவனத்தை. சாரி சார், இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். பெட்டர் நீங்கள் ஆக வேண்டியதை பார்க்கலாம். ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். பட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 days டைம் வேணும். தட் ஷுட் ஆல்சோ பி நாட் அ ப்ராப்ளம். ஓகே, அப்புறம் இந்த ஃபைலில் எங்கள் ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே மேடம், எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வரேன். சொல்லு பூஜா. டாடி, வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. டாடி, ஐம் சாரி, உங்களுக்கு என் மேலே எந்த கோவமும் வருத்தமும் இல்லையே? இல்லம்மா, நீ எடுத்தது தாம்மா சரியான முடிவு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டாட், யூ ரியலி கிரேட். நீ என்ன? I'll see you. மீனா, என்னாச்சு மீனா, என்னாச்சு? மாமாவை காணோம் அத்தை, மாமாவை காணோம். அவரை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். அழாத மீனா, ஏதாவது கனவு கிணவு கண்டியா? கனவுல இல்ல அத்தை, நிஜம். மாமா போயிட்டாரு, என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா மீனா, ஒன்றும் இல்லைம்மா, கனவு தானே, படுத்து தூங்குமா, பயப்படாத. கனவுல மாமா, அவரை நான் தேடி தேடி பார்த்தேன், போயிட்டாரு மாமா. என்னங்க இது? சமாதானப்படுத்த நான் விபூதி எடுத்துட்டு வரேன். மீனா, இத பாருமா, சொல்றத கேளுமா. சில நேரத்துல கனவெல்லாம் ரொம்ப நிஜமா இருக்கிற மாதிரி தான் தோணும். அப்படியே சொல்றீங்க அத்தை? ஆமாமா. தகவனே, விபூதி வச்சு விடு. வா, தூங்கு, படுத்துக்கோமா, ஒன்னும் ஆகாது. நாங்கெல்லாம் பக்கத்துல தானமா இருக்கோம். தூங்குமா, தூங்கு. அத்தை, நாளை காலையில அவர் வந்துருவாருல்ல அத்தை?
கண்டிப்பா வந்துருவாம்மா. நீ தூங்கு, தூங்குமா, அழாதம்மா, தூங்கு. தூங்குமா, தூங்கு. தங்கமணி, இதெல்லாம் கனவா இருந்திருக்க கூடாதா? அப்பா தூங்குனது போதும் அப்பான்னு சிவா வந்து என்ன எழுப்பக்கூடாதா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவி